அன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நல்ல உள்ளங்களே, அச்சங்குட்டம் என்னும் இந்த புண்ணிய பூமியில் பல நூறு ஆண்டுகளாக எழுந்தருளி அருள்பாவிக்கின்ற எல்லாம் வல்ல அன்னையாம் கொஞ்சம் கடல் ஓரத்திலே வீற்றிருந்தாலும் இந்த மண்ணை காப்பதற்காக இந்த பூமியில் ஜனனம் கொண்டு மாட்டு வண்டியிலே பூட்டி வந்த மாட்டு வண்டியிலே குதித்தோடி இந்த ஊர் மக்களை நாடி வந்த அம்பிகையாம் சக்திக்கெல்லாம் சக்தி என்று போற்றக்கூடிய பராசக்தி, கேட்டதையெல்லாம் வாரி வாரி கொடுக்கின்ற அன்னை, தாலி பாக்கியத்தையும் சந்தான பாக்கியத்தையும் வாரி வழங்குகின்ற அன்னை முத்தாரம்மன் திருக்கோவில் பூக்குழி மற்றும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு இனியதொரு பக்தி இன்னிசை நிகழ்ச்சிக்கு வாய்ப்பை தந்திருக்கிற இந்த திருக்கோவில் கமிட்டியினுடைய பெரியோர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் இந்த ஊர் பெரியோர்கள், ஆன்மீக நெஞ்சங்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் என அத்தனை பேருக்கு முதற்கண் எங்களது இறை இசை கலைஞர்கள் சார்பில் முதற்கண் எங்களது மாலை நேர வணக்கங்கள், சுவாமி சரணங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி அச்சங்குட்டம் அப்படிங்கிற ஊர் நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் கூட இப்படி ஒரு அழகான ஊரா உங்க மத்தியில பாடுறோம், கச்சேரி பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல பாடுறதுக்கு நான் தான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு சக்தி உள்ள கோவில்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வாய்ப்பை கொடுத்த திருக்கோவில் கமிட்டியினுடைய பெரியவங்க, இந்த கோவிலினுடைய பூசாரிமார்கள், பெரியவங்க அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் எனது பணிவார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒளி அமைத்திருக்கிற இந்த பகுதியை சேர்ந்த செல்வம் SKS சவுண்ட்ஸ் செல்வம் பிரதர் அவர்களுக்கு எங்களது இசைக்கலைஞர்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குது அப்படின்னா அது முத்தாரம்மனுடைய கருணை, அவளுடைய ஆசி. அதற்கு முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யணும் இல்லையா, அதுக்கு யாராவது ஒரு துரும்பு தான் அதை எடுத்து போட்டு முதல்ல துவங்குமா. அதனால அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை என்னை அறிமுகப்படுத்தி என்னோடு தொலைபேசியிலே உரையாடி இந்த பகுதியில் எல்லாம் நன்கு அறிந்த உங்கள் ஊர் அன்பு சகோதரன் மரியாதைக்குரிய சாரல் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆமா, அவரு மேடைக்கு வரமாட்டேங்கிறாரு. மேடைக்கு வந்தா ஏதாவது மீண்டும் அழகா இருக்காருன்னு சொல்லி பொண்ணுக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு கீழே நிற்கிறாரு. கார்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். எனக்கு யாருமே தெரியாது இந்த ஊருக்கு வரும்போது. அவர் கூட காலையில 4 மணிக்கு போன் எடுக்கல. அன்புக்குரிய ஆறுமுகசாமி, அன்னலட்சுமி குடும்பத்தார் தான் என்னை எங்களுக்கு காலை உணவு உபசரித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து இந்த மேடைக்கு நாங்கள் ஏறுவதற்கு முத்தாய்ப்பாக இருந்த அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுக்கு நீங்க நல்லா கை தட்டலாம். அவங்க ஒரு நல்ல ஆன்மீக நல்ல உள்ளங்கள், அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இப்பதான் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற தாய்மார்கள் பெரியோர்கள் வரட்டும். நம்ம அப்படியே சம்பிரதாயமாக விநாயகர் பெருமானை பாடுவது சம்பிரதாயம். எந்த ஒரு செயலை தொட்டு நம்ம வணங்கணும்னாலும் நம்ம இந்து முறைப்படிகாரம், இந்துன்னு ஏன் சொல்லணும், எல்லா தரப்பு மக்களுமே முதல் ஏதாவது ஒரு சுழியிடணும் இல்லையா, அப்படி பிள்ளையார் சொல்லிட்டு துவங்குவது வழக்கம். அந்த வகையிலே இன்றோடு இந்த முத்தாரம்மன் பூக்குழி வைபோகத்தில் இன்றிருந்து நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக நடக்க வேண்டும் என்று நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் அந்த தாயுடைய திருவடிகளில் வைத்துவிட்டு, அதே போல நான் இந்த பக்கம் கச்சேரிக்கு வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரா என்ன சொல்றது, கரெக்டான நேரத்துக்கு சவுண்ட் செட்டப் பண்றது திருநெல்வேலியை சேர்ந்த DMR ஆடியோ அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முதல் பாடலாக விநாயக பெருமானை போற்றி வருகின்ற பாடல். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி மெய்யன்பர்கள், என்னடா பக்தி நிகழ்ச்சியை போச்சே, நம்ம எப்பவுமே இந்த மேடையில் ஒரு 10 லேடிஸை கூட்டிட்டு சினிமா பாட்டையை கிளப்புவாங்களே, இவன் யாரோ ஒரு சுடிதாரை போட்டு இங்க கொண்டாந்து நிக்க வச்சுட்டாங்களே, இந்த பையன் என்னத்தை பாடுவானு பல வேதனைகள் இருக்கின்ற இளைஞர் பெருமக்கள் அனைவரும் தயவு செய்து முன்புறமாக வருகை புரிந்து இசை நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும், அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைனாலும் அந்த அன்னை முத்தாரம்மை எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு முதல் பாடலாக விநாயக பெருமானை போற்றி வருகின்ற பாடல். எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய நாமாவளிகள் வருதோ
அங்கெல்லாம் நீங்க எங்க கூட பாடினா ரொம்ப நல்லது. ஏன் நல்லது, எதுக்கு நல்லதுங்கிறதெல்லாம் போக போக உங்களுக்கு நான் அப்படியே ஒவ்வொரு பாட்டுல சொல்றேன். ஓம் சக்தி அப்படின்னா என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். ஓம் சக்தி. ஆஹா, யாருது? போகும்போது நான் ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு நான் புது கார் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா போகும்போது அந்த காரை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு போயிடுறேன். சரியா? ஆஹா, எவ்வளவு அழகா சிரிக்கிறார். அதனால ஓம் சக்தி அப்படின்னு சொன்னா பராசக்தி. பரா என்றால் என்ன? இந்த உலகம், அண்டம், அண்டத்தை காக்கின்றவள், இந்த புவியிலே வாழ்கின்ற உயிர்கள் அனைத்திற்கும் சக்தி கொடுப்பவள். அதனால்தான் அவளை பராசக்தி என்று அழைக்கின்றோம். அதனால சுவாமியே அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆமா ஐயப்பா. ஆஹா, நம்மளுக்கு எங்க போனாலும் கம்பெனிக்கு ஒரு 10 பேர் கிடைச்சிடறாங்க. இதை வச்சுதான் நம்ம வாழ்க்கை ஓடுது. வெற்றிவேல் முருகனுக்கு. அவ்வளவுதான். என்னன்னா பிரச்சனை, எங்க தாய்மார்கள்லாம் யோசனை பண்றாங்க, நம்ம இப்ப சொல்லுவோமா, போக போக சொல்லுவோமா அப்படின்னு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்னோட பாடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. முதல் பாடலாக விநாயகர் பெருமானை போற்றி வருகின்ற பாடல் இதோ.